யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்வதை விட பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவம் எனக்கு பிடித்தது. நான் கேட்குறேன், செஞ்சோம்னு சொல்கிறவங்களாம் என்ன செஞ்சுருக்காங்க? இல்லை தலைவரை தூக்கி கொண்டாடியவர்கள்லாம் இதுவரை என்ன கிழிச்சிருக்கிறாங்க? ஆணவ படுகொலையில் முதலாக உச்சநீதிமன்றத்தை நாடி இந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று வழக்கு தொடுத்து அது நீதிமன்றத்தின் நிலுவையில் இன்றைக்கு வரை வாதாடி கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். சும்மாவெல்லாம் நாங்கள் இங்கே அரசியல் தளத்துக்கு வரல, ஒரு சரித்திரம் படைக்கிற அரசியல் தன்மையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் தலைவருடைய விருப்பம். எம்ஜிஆர் அவர்கள் கொள்கை சொல்லி இங்கே கட்சி நடத்தவில்லை. திமுகவை எதிர்த்தார், திமுக கருணாநிதியை எதிர்த்தார், கொள்கை பேசாமல் வந்தார். ஆனால் கொள்கை தலைவரை தன் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். மழைக்கால பேரிடர்ப்புகளில் எங்கள் தொண்டர்கள் களமிறங்கி உணவுகளை பரிமாறுகிற போது காவல்துறையே தடுத்த வரலாறு. எவரேனும் ஓரிருவர் ஆர்வ மிகுதி காரணமாக மேலே ஏறுவோம், அதையும் சொன்னாரே, கீழே இறங்கு என்ன உனக்கு தேவை வேணும், முத்தம் கொடுன்னு சொன்னான். தலைவர் முத்தம் கொடுத்தாரு. வேற என்ன? தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா, நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன். நாங்கள் இப்போ 400 ரூபா கொடுத்து கூப்பிட்ற கூட்டமும் அல்ல, நக்கிக்கிட்டு போன பிரியாணிக்காக அடிச்சுட்டு போகிற கூட்டமும் நாங்கள். இன்னொன்று சொல்லுகிறேன், முகிலை யாராலும் விலை கொடுத்து வாங்க முடியாது. நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திருமிகு முகில் வீரப்பன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். முகில் வீரப்பன் அல்லது முகில், எது உள்ள உண்மை? எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, பேருக்கு என்ன பெயர் காரணம்? ஏன் முகில் வீரப்பன் அப்படின்ற பேர்? நான் வீரப்பனாருடன் உண்மையாக பயணித்தேன், அதை உங்களை போன்ற நெறியாளர்கள் சேர்த்து கொண்டார்கள், எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனா முகில் வீரப்பனோட பயணிச்சவங்களோட யாருமே வீரப்பன் போட்டுக்கிறது இல்லை. ஆனா வீரப்பனோட 7 நாள் மட்டும் இருந்துட்டு வீரப்பன் போட்டுக்கிறாரு, அது எப்படின்னு கேட்குறாங்க. யாரு, எந்த அயோக்கியம் கேட்குறது? ஒரு யூடியூபர் கேட்குறாரு. நேரில் வர சொல்லுங்க. அப்படி கேட்குற யூடியூபர்னு சொல்லக்கூடிய ஒருவனுடைய மனைவி கட்டியிருப்பான்ல, மனைவிகிட்ட கேட்க சொல்லுங்கள். நாங்கள் எத்தனை ஆண்டு காலம் அங்கே இருந்தோம்னா அவங்க மனைவிக்கு தெரியும். ஓகே, இப்போ நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்ததுக்கான காரணம் என்ன? எந்த ஈழத்தாயகத்தை நெஞ்சில் ஏந்தி இன்றமும் களமாட நினைக்கிறேனோ, எந்த ஈழத்தின் தேசிய கொடி நிறங்கள் இன்றைக்கும் என் இதய நாளங்களில் ஒட்டி கொண்டதோ, அதே ஈழத்தாயக தேசிய கொடியான சிவப்பும் மஞ்சளும் கலந்த புலிப்பாய்ச்சலில் இருக்கிற கொடி நிறத்தை தமிழக வெற்றி கழகம் அலங்கரித்திருக்கிறது. அதே சிவப்பு மஞ்சளும் ஆகையால் கொள்கை வழியிலும் கொடி வழியிலும் நேர்மையாக இருக்கிற ஒரு பேர் இயக்கமாக, மக்கள் இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற உயரிய தத்துவ கோட்பாடு என் வள்ளுவன் கொடுத்தது. அதை உள்வாங்கி கொண்டு களமாடுவதற்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்வதை விட பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவம் எனக்கு பிடித்தது. அதை உள்வாங்கி கொண்ட எங்கள் தலைவர் விஜய் மிகவும் பிடித்தது, இணைந்திருக்கு. போராளிகளோட உங்களுக்கு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் வீரப்பனார் அவர்களோடையும் உங்களுக்கு பழக்கம் இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கிற நேரத்துல புதிதா வந்த ஒரு கட்சியில வந்து அந்த கேள்வியிலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கு. நான் இல்ல நான் முழுசா முடிக்கல. அதாவது புதிதாக தொடங்கிய ஒரு கட்சியில இவங்களுக்கு இந்த புரிதலே இருக்கான்னு தெரியல, ஆனா அந்த இடத்துல எப்படி முகில் வீரப்பன் சேர்ந்தாருன்னு ஒரு கேள்வி. உங்களுக்கே புரிதல் இருக்கான்னு தெரியலைங்கிற ஒரு கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்லணுமா? சொல்லுங்க. முதல்ல அந்த கேள்வியே முதல்ல தப்பு. எப்படின்னா, இருந்தீங்கன்னு சொல்றீங்க, அங்க வாழ்ந்தீங்கன்னு சொல்றீங்க, அப்போ உங்களுடைய நிலைப்பாட்டில் அந்த கட்சியில சேர்றது பார்த்தா வித்தியாசமா இருக்குதே. ஏன் சேரக்கூடாதா? அது என்ன தீண்டத்தக்காதவருக்கு இயக்கமா? அவங்க இது வரைக்கும் தமிழ் எழுத்துக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க? யார் என்ன விஜய் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? நான் கேட்குறேன், செஞ்சோம்னு சொல்கிறவங்களாம் என்ன செஞ்சுருக்காங்க? இல்லை தலைவரை தூக்கி கொண்டாடியவர்கள்லாம் இதுவரை என்ன கிழிச்சிருக்கிறாங்க? அதை சொல்லுங்கள் முதல்ல. என்ன தலைவர் படத்தை போட்டு அலங்கரிச்சுக்கிட்டு தத்துவம் பேசிக்கிட்டு இங்கே வருமானம் பார்க்குற அரசியல்வாதிகளை தானே நாங்கள் பார்க்க முடியுது. தத்துவம் பேசிக்கொண்டு தலைவருடைய சிந்தனைகளை வீதிதோறும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆட்கள் யார் இருக்கிறாங்க சொல்லுங்க. ஒரு மாவீரர் நாள் நிகழ்ச்சியாக நடத்தியிருப்பாங்களா? மாவீரர் நாள் நிகழ்ச்சி இயக்கம் கொண்டாடும், அரசியல் கட்சிகள் கொண்டாடாதா? ஏன் இந்த இது பெரியார் இயக்கங்கள் கொண்டாடுறது இல்லையா? கொண்டாடுகிறவங்க என்னத்தை செஞ்சு கழிச்சிட்டாங்க? உண்மையான மாவீரர்களுக்கு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்தவர்களா? நான் கேட்குறேன், இங்கேருந்து மாவீரர் நாள் கொண்டாடக்கூடியவர்கள் எங்கள் மாமா கர்னல் கிட்டுவனுடைய கல்லறையை கண்டதுண்டா? பார்த்துருப்பாங்களா? எங்கள் சகோதரி, எங்கள் மூத்தவள் அங்கையர்கண்ணியினுடைய
கல்லறை இவங்க என்னைக்காவது கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா? மாவீரர் நாள் கொண்டாடுகிறவர்கள் ஏன் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்தில் இருக்கிற மாவீரர்களுடைய கல்லறைக்கு செல்ல மறுக்கிறார்கள்? ஏன் போக மாட்டேங்கிறாங்க? அங்கேயும் வந்து பொன்னம்மா நினைவு கல்லறைகள் இருக்கிறதே, அதை பற்றி நீங்கள் கேட்க மாட்டீங்களா? வாய் திறக்க மாட்டீங்களா? அப்போ கொண்டாடுகிறோம் என்கிற பெயரில் வசூல் செய்கிற வேலையை அவர்கள் செய்வதை நாங்கள் எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும்? வசூல் செய்யறது யாருன்னு நீங்க சொல்ல வரீங்க? ஏன் நிறைய பேர் திரள் நிதியெல்லாம் திரட்டிக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, நாம் தமிழர் விடுங்க, மற்ற பெரியார் இயக்கங்கள் அவங்க எடுத்துக்கோங்க. விடுதலை சிறுத்தைகள் கூட தான் மாவீரர் நாள் வந்து அனுசரிக்கிறாங்க. ஆமா, ஆனா இந்த கட்சியை அனுசரிக்க மாட்டேங்குது. பயமா? பயமெல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஒரே ஒரு செய்தி, நாங்கள் அதிகாரத்தை நோக்கி பயணிக்கிறவர்கள். அதிகாரம் இருந்தால் எல்லாமே நடக்கும். அவங்க கொண்டாடுறது அதிகாரம் இல்லாமல் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவரவர்கள் தனிப்பட்ட நிலைமையில். அதிகாரத்தில் இருப்பவர்கள் யாரும் கொண்டாடுவதில்லை. ஆனால் நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் கொண்டாடுவோம். அந்த நிலைப்பாட்டை உருவாக்குவதற்கு நாங்கள் போராடுகிறோம். அது ஒன்றிய அரசு விட்டுருமா? நீங்க வந்துட்டு அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நாங்களே இப்பெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றிய அரசு விட்டுருமா உங்களை? ஒன்றிய அரசு என்ன, நீ உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கிறது, ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பின் தலைவரையோ அல்லது தடை செய்யப்பட்டின் அமைப்பை வந்து விளம்பரப்படுத்துவதிலோ தவறாகாதுன்னு சொல்லியிருக்கு. அதற்கு நிதி வசூல் செய்வது தான் தவறு. ஆனால் இவர்கள் நிதி வசூல் செய்கிறார்கள் அவர்களுடைய பெயர்களை போட்டு. நாங்கள் நிதி வசூல்லாம் செய்ய மாட்டோம். நேரடியாக நின்று களத்தில் நின்று அடிக்க போகிற காளையர் கூட்டமாக தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது ஒரு எலைட்டுகளை சேர்ந்து ஒரு கட்சி தொடங்கி இருப்பாங்கல்ல, இந்த பணக்காரங்களாம் சேர்ந்து ஒரு கட்சியை தொடங்கிட்டு அந்த கட்சியில நாங்களும் இருக்கிறோம், நாங்களும் மக்களுக்காக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு கேள்வி வைக்கிறேன். ஆனால் அம்பேத்கர் அவர்களை வந்து அரசியல் தலைவராக சொல்றாங்க. சாதி ஆணவ படுகொலைக்கு எத்தனை படுகொலைக்கு வந்து நின்று? ரெண்டுக்குமே பதில் சொல்கிறேன். முதல்ல கேட்ட கேள்வி நானே சாட்சி. நான் ஒரு அன்றாடங்காட்சி மனிதன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி ஒரு சாமானியனை அடையாளப்படுத்தி இருக்கிறார் எங்கள் தலைவர் விஜய். ஒன்று, இது பணக்காரர்கள் கட்சி இல்லை, நான் என்கிட்ட பணம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது கேள்வி நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, ஆணவ படுகொலைகள் 33 நடந்திருக்கிறது 4.25 ஆண்டுகளில். எல்லா ஆணவ படுகொலையும் பேசியாக வேண்டும். ஒன்று, எல்லாவற்றிற்கும் துக்கம் இருக்கிறது, எல்லாவற்றிற்கும் இழப்பு இருக்கிறது. ஆனால் ஆணவ படுகொலையில் முதலாக உச்சநீதிமன்றத்தை நாடி இந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று வழக்கு தொடுத்து அது நீதிமன்றத்தில் நிலுவையில் இன்றைக்கு வரை வாதாடி கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். ஒரு முடிவை நோக்கி நாங்கள் நகர்கிறோமே ஒழிய ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்கு அதில் போய் நம்ம கடந்துக்கிட்டு இருக்கணுங்கிறது எங்களுடைய விஷயம் இல்லை. அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்காக இருப்பதால் நாங்கள் 33க்கு மேல் நகரக்கூடாது என்று போராடுகிறோம். ஆனால் மற்ற கட்சிகள் நடந்துருச்சுன்னு சொல்லி நாடகம் நடத்தி கொண்டு அரசியலுக்காக ஓட்டுக்காக போய் ஒப்பாரி வைக்கிற கூட்டம் நாங்கள் அல்ல. 33ஓடு முடிவுக்கு கொண்டு வருகிற வேலை திட்டத்தை தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கு அசைக்க முடியாத இரும்பு எக்கு கோட்டையாக உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த கழகம் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்குது. ஆனா செயல்பாட்டு அளவுல நான் கேட்கிறேன், செயல்பாட்டு அளவுல என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? உங்களை அப்படி பழக்கப்படுத்தி வச்சிருக்கு மற்ற இயக்கங்கள் இல்ல. பிற்படுத்தப்பட்ட இளைஞர்களை எத்தனை பேர் அரசியல்படுத்தி ஜாதி கடந்து மதம் கடந்து வாங்க நம்ம எல்லாம் ஒரு சக்தியா இணைவோம் அப்படின்னு சொல்லி என்ன வேலைகள் பண்ணி நீங்க தத்துவம் படிக்கல, அதனால இந்த கேள்வியை வைக்கிறீங்க. இல்ல, தத்துவம் படிச்சதுனால தான் இந்த கேள்வி. நாங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி அது மட்டும் போதுமா? ஆமா, அதுவே எல்லாமே அடக்கிருச்சே. அது மட்டும் போதுமா? வேற என்ன வேணும்? நீங்க ஒண்ணுமில்ல, ஒரு ஜாதி வெறியன் வந்து உங்க முன்னாடி வந்து நின்று, ஏய் என் பொண்ணை நீ எப்படி நீ கல்யாணம் பண்ணுவ, அவன் அந்த ஜாதிக்கார பையன், அந்த ஜாதிக்கார பையனெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ தடுத்து நிக்கான்னு சொன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னா அவன் விட்டுட்டு போயிட்டே இருப்பானா? சரி, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவனை என்ன பண்ண? அவனை எப்ப அரசியல்படுத்த போறீங்க? அது படுத்துவோம். ஜாதி வெறியர்களை எப்ப தனிமைப்படுத்த போறீங்க? முதல்ல கல்வியை கொடுப்போம். கல்வி வந்து அது சாதிய கல்வியாக இருக்கக்கூடாது, சரித்திர கல்வியாக மாற வேண்டும். இங்கே இந்த ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள் எல்லோருமே ஒரு சாதிய கல்வியாகவே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். பாடத்திட்டங்களில் மாற்ற வேண்டும், அது முறைப்படுத்த வேண்டும் பாடத்திட்டங்களை. ஏன்னா இங்கே வந்து கோனார் தமிழ் உரையை படிக்கிற சாதியவாதிகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். சரிங்களா? ஆக இங்கே வந்து தெருக்கள் பேரை வந்து சேரின்னு தூக்கிடுவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் சேரி தனியாக தானே இருக்குது, அதை எப்படி நீங்கள் ஒன்றாக்க போகிறீங்க? எங்களுடைய இலக்கு அதுதான், சேரியை ஒன்றாக்க வேண்டும், ஊரோடு ஒன்றாக்க வேண்டும். அந்த இலக்கில் நாங்கள் பாய்ச்சலில் நிற்கிற அதிபயங்கரமான கூட்டம். நீங்கள் எங்களை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஒன்று. ரெண்டாவது, ஒருத்தன் வந்து சாதிய திமிரோடு வந்திருக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு நாங்கள் பாடம் எடுக்கிற இடத்தில் இருக்கிறோம், அவனை பக்குவப்படுத்துகிற இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அவனுக்கு அம்பேத்கருடைய செயல்பாட்டை எதிர்பார்க்குறாங்க சார். அதுதான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்குறாங்க. 2.5 வயது ஆகிறது எங்கள் இயக்கம் தொடங்கி, கட்சி தொடங்கி. எல்லாவற்றிற்கும் உடனடியாக தீர்வு காண முடியாது, ஒவ்வொன்றா தான் கொண்டு வர முடியும். 75 வருஷம் இந்த நாட்டில் வந்து அதிகாரத்தை சுவைத்தவர்கள்
கிட்டத்தட்ட ஆட்சியை கைப்பற்றி துரித்தவர்கள், கைப்பற்ற நினைக்கிறவர்கள், கைப்பற்றி வைத்திருப்பவர்களிடம் இந்த கேள்வியை நீங்கள் கேட்கணும். இத்தனை வருஷமாக நீங்கள் என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு கேளுங்க அந்த ஆட்சியாளர். கண்டிப்பா கேட்போம். ஆனா புதுசா வந்திருக்கிற நீங்க என்ன செய்ய போறீங்கிறது கேட்க வேண்டியது எங்க கடமை. தேர்தல் அறிக்கை வரும், பொறுமையா இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? எங்களுடைய தேர்தல் அறிக்கை வலுவாக வலிமையாக வர இருக்கிறது. அதில் எல்லாவற்றிற்கும் விளக்கம் சொல்லுகிறார் எங்கள் தலைவர். அது வித்தியாசம். நீங்கள் பழகிட்டீங்க, இந்த இயக்கங்களோடு சேர்ந்து பழகி ஒரு போராட்டம்னா போய் கத்தணும், முடிச்சிடணும், அவ்வளோதான். ஒரு ஆர்ப்பாட்டம்னா அங்கே போய் நடந்துக்கணும், அதை கைது பண்ணுவாங்க, சாயங்காலம் வர மண்டபத்தில் வச்சு மத்தியானம் சாப்பாடு கொடுப்பாங்க, அவ்வளோதான். தீர்வை நோக்கி எந்த திட்டங்களும் இதுவரை இவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. நாங்கள் தீர்வை நோக்கி நகர்கிற பேரியக்கமாக நாங்கள் வளர்ந்து வருகிறோம். தீர்வு ஒன்றுதான் மனிதனுக்கு தீர்வை தரும். இந்த பெரியார் இயக்கங்களோ அல்லது அம்பேத்கர் இயக்கங்களோ அவங்களுடைய மேடைகளில் சுயமரியாதை திருமணங்கள் அப்படிலாம் நடத்தி வைக்கிறாங்க. ஸோ அப்போ பெரியாரையும் அம்பேத்கரையும் சேர்த்து கொண்டாடக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய மேடைகளில் சுயமரியாதை திருமணத்தை செஞ்சு வச்சிருக்கணுமா இல்லையா? ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி அப்படி செஞ்சதில்லை. ஏன்னா அவங்க தன்னை தமிழ் தேசிய கட்சின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா புதிதாக ஒரு மாற்றத்துக்கு வந்திருக்கீங்க. ஒரு திராவிடமும் தமிழ் தேசியமும் சேர்த்த ஒரு இயக்கமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இதை நம்ம செஞ்சோம்னா அது கொஞ்சம் புரட்சியா தானே இருக்கும். திருமணம் மட்டுமே ஒரு புரட்சி அல்ல. இல்ல, அது புரட்சியில ஒரு அங்கம்னு சொல்றேன். இல்லை, நாங்கள் இப்போ இருக்கிற சகோதரர்களை ஒன்றுபடுத்தி கொண்டிருக்கோம். அவன் மாமன் மச்சான், அவன் அண்ணன் தம்பின்னு இப்போ இருக்கிற சகோதரர்களை நாங்கள் ஒற்றுமைப்படுத்துகிறோம். இருக்கிற பொண்ணுங்களை நாங்கள் தத்துவமாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு இது முதல்ல திருமண வாழ்க்கையில் எத்தனையோ பேர் சாதி மாதிரி திருமணம் செய்தவர்களே சண்டை சச்சரவோடு விலகியிருக்கிறார்கள், சாதியின் பேரை சொல்லியே. அதில் நிறைய பிரச்சனைகள்லாம் அவங்க சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கெல்லாம் தீர்வு என்னென்னா, முதல்ல சகோதரத்துவம் படுத்த வேண்டும். சாதிகளை சகோதரத்துவம் படுத்தாமல் சாதியை ஒழிக்க முடியாது. அந்த வேலையை தான் தமிழக வெற்றி கழகம் அதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க ஒழிய, நீங்கள் நினைக்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிட்டா மட்டுமே சாதி ஒழியும் அப்படிங்கிறது இல்லை. அதை மட்டுமே நான் சொல்லலை, அது ஒரு அங்கமாக தான் நான் சொல்கிறேன். இல்லை, நீங்கள் சொல்கிறது புரியுது. அதை முதன்மைப்படுத்துகிற போது தான் நம்மளுக்கு அங்கே ஒரு இடைஞ்சல் இருக்குது. நீங்கள் முதல்ல வாழ்வியலை சகோதரத்துவமாக்க வேண்டும். ஒன்று, பழகுதுள்ள சகோதரத்துவம் வேண்டும், பண்பாட்டு அளவில் சகோதரத்துவம் இருக்க வேண்டும், பழக்க வழக்க முறைகளில் சகோதரத்துவம் இருக்க வேண்டும், பருகுகிற தண்ணீரிலும் உண்ணுகிற உணவிலும் சகோதரத்துவம் இருக்க வேண்டும். அப்போ தான் இங்கே சாதி ஒழியும். குடிக்கிற கடையில் மட்டும் சகோதரத்துவம் இருந்தால் மட்டும் இங்கே ஜாதியை ஒழிக்க முடியாது. குடிகாரங்கடையில் எப்படி சகோதரத்துவம் நீடிக்கிறதோ அதே போல் மற்ற எல்லா இடங்களிலும் சகோதரத்துவம் நீடித்தால் மட்டும்தான் சாதியை ஒழிக்க முடியும் என்கிற சரியான இலக்கோடு தான் நாங்கள் நகர்கிறோம். அந்த வகையில் பெரியார் இயக்கங்கள் திருமணம் செய்து வைக்கிறார்கள், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யுங்கள். எங்களுடைய வேலை வேறு, நாங்கள் அந்த வேலையும் செய்வோம். அதற்காக திருமணம், சகோதரத்துவ திருமணம் அது இல்லை விஜய் இப்படி நடத்தினார்னா பரவாயில்ல, இப்போ பெரியார் வழியிலேருந்து செய்கிறாரு எல்லாம் பாராட்டுவாங்களேங்கிறேன் நான். ஒரு காதல் திருமணத்தை சேர்த்து வைக்கலாங்கிறேன் நான். அப்படி ஏதாவது செஞ்சுருக்கிறாங்க? அதுக்கான நேரமோ அதுக்கான வேலை திட்டமோ இப்போ இல்லை. இப்போ போய் கல்யாணம் பண்ணி வைங்கிறதெல்லாம் வேலை இல்லை. நாங்கள் முதலே சொல்லிட்டேன், அது ஒரு அங்கமாக சொல்கிறேன் நான். இல்லை, நாங்கள் தீர்வை நோக்கி புறப்பட தயாராகிட்டோம். நீங்கள் பேச்சளவில் சொல்கிறீங்கல்ல, அப்போ நான் இப்படி கேட்குறேன், மேல் பாதியில் தமிழக வெற்றி கழகம் என்ன செஞ்சுது, என்ன செய்யணும்னு நீங்கள் என்ன சொல்லுங்கள், செய்கிறோம் கேட்குறாங்கல்ல. உங்களை பற்றி கேட்குறாங்க, என்ன பதில் வச்சுருக்கீங்க? மேல் பாதியில் என்ன செய்ய? மேல் பாதியில் அனைவரும் போய் சாமி கும்பிடணும்னு நாங்கள் விரும்புகிறோம். சரிங்களா? அதை நடைமுறைப்படுத்துவோம். நாங்கள் சும்மா போராட்டம் பண்ணிட்டு நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? விடவே மாட்டோம். சட்டத்தின்படி என்ன நடக்க வேண்டுமோ அதை செய்வோம். சட்டத்தின்படி. நாங்கள் மக்களின் படிங்கிறதெல்லாம் அப்புறம் தான், அது சாதிகளின்படி நாங்கள் செய்ய மாட்டோம். இல்லை, விடமாட்டோம்னு சொல்கிறதுல தமிழக வெற்றி கழகத்தில் யார் விடமாட்டோன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு சட்டத்தின்படி தண்டனை கொடுப்போம். அது சொல்கிறது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு நிர்வாகியாக இருந்தால், நிர்வாகியாக இருந்தால் கைது பண்ணி கட்சியை விட்டே தூக்குவோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நீங்கள் பாருங்கள், நீங்கள் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். சும்மாவெல்லாம் நாங்கள் இங்கே அரசியல் தளத்துக்கு வரல. ஒரு சரித்திரம் படைக்கிற அரசியல் தன்மையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் தலைவருடைய விருப்பம். அதை நிச்சயமாக நீங்கள் மேல்பாதி மட்டும் இல்லைங்க, தீவெட்டி பெட்டியாக இருந்தாலும் தீ வச்சு கொளுத்துவோம்னு நாங்கள் சொல்கிறோம். சாதியை தீ வைத்து கொளுத்தாமல் நாங்கள் ஓயப்போவதில்லை. எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போவே எங்களுடைய தேர்தல் வேட்பாளர் பட்டியல் வரும்போதே நீங்கள் நிச்சயமாக ஒரு திகழை கொடுக்கும், பார்த்துக்கிட்டே இருங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகள் என்ன திரும்ப திரும்ப அந்த அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் கேட்டுட்டே இருக்கிறாங்க. கேட்குறவங்களும் நேரடியாக உட்கார சொல்லுங்கள், என்னை கேள்வி கேட்க சொல்லுங்கள், கொள்கை என்னங்கிறத நாங்கள் பிரகடனப்படுத்துவோம். நீங்கள் கொள்கையை சொல்லவே இல்லைங்கிறாங்க. உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குங்க? கடைசி கொள்கை இந்த நாட்டில் மதுவை ஒழிப்போம் என்கிற கொள்கையை தொடங்கி சமூக நீதியை பின்பற்றுவோம் என்பதை அறிந்து இங்கே தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும் என்கிற தத்துவமும் எங்கள் கட்சியில் இருக்குது. எங்கள் தலைவரே அதை அறிவிச்சிருக்கிறாங்க. திராவிடமும் தமிழ் தேசியம் எங்களது இரு கண்கள்னு சொல்லிட்டாரு. பார்வை ஒன்று தான்.
நாங்கள் கொள்கை மற்ற கட்சியெல்லாம் கொள்கையோடு இருப்பதாக சொல்கிறார். இதுவரை எதை வென்றிருக்கிறார்கள் அதை சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த கட்சியை கேட்குறீங்க? எல்லா கட்சியுமே கேட்குறேன். திமுக, நாம் தமிழர் கொள்கைன்னு பேசுகிறாங்கல்ல, எந்த கொள்கையை வென்று எடுத்திருக்காங்க? ஏன் வெல்ல முடியல அவங்களால? எம்ஜிஆர் அவர்கள் கொள்கை சொல்லி இங்கே கட்சி நடத்தவில்லை. அவர் எதிர்த்தார், திமுகவை எதிர்த்தார், திமுக கருணாநிதியை எதிர்த்தார், கொள்கை பேசாமல் வந்தார். ஆனால் கொள்கை தலைவரை தன் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். அதுதான் அரசியல். ஆக கொள்கைகளை சொல்லி விதைத்து ஆட்சிக்கு வருவதை விட ஆட்சிக்கு இதுதான் எங்களுடைய கொள்கை, ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று உத்தரவிடுகிற இடத்தில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். இவங்க மாதிரி போலி கொள்கை எல்லாம் பேசி பொல்லாதவனாக இருக்க நாங்கள் விரும்பலாம். சினிமாத்தனமான ரசிகர்கள் தான் நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சினிமா மைண்ட் செட்லேயே தான் இருக்கிறாங்க. விஜய் ஒரு சேவியர் மைண்ட் செட் தான் பார்க்குறாங்க. ஒரு ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூடிய பார்வை இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தொண்டர்களுக்கோ ரசிகர்களுக்கும் இல்லைங்கிறாங்க. சொன்னவன் எந்த யோக்கியம் சொல்லுங்க, அதை சொல்லுங்க. முதல்ல பெரும்பாலும் விமர்சிக்கக்கூடியவங்க அப்படிதான் சொல்றாங்க. என்கிட்ட உட்கார சொல்லுங்கன்னு நான் சொல்றேன். சரி, கேட்கறது நானாவே இருக்கட்டும், சொல்லுங்க. என்ன ரசிகத்தன்மை? விஜய் ஒரு ரசிக மனப்பான்மையோட தான் பாக்குறாங்களே ஒழிய, நாள் வருகிறதே போய் ஏழைகளுக்காக உதவி செய்யறவங்கள அரசியல் படுத்தலையா? மருத்துவ முகாம் நடத்திட்டு இருக்கிறாங்களே அவங்கள அரசியல் படுத்தலையா? ஆண்டுக்கு ஒரு முறை தேர்வில் வெற்றி பெறுகிற பிள்ளைகளுக்கு முதல் 3 மதிப்பெண்கள் பெறுகிறவர்களுக்கு தங்க நாணயம் பரிசாக வழங்குகிறது அரசியல் படுத்தப்படவில்லையா? சொல்லுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. மழைக்கால பேரிடர்ப்புகளில் எங்கள் தொண்டர்கள் களமிறங்கி உணவுகளை பரிமாறுகிற போது காவல்துறையே தடுத்த வரலாறுகள். நாங்கள் அரசியல் படுத்தப்படலையா? எந்த ஐக்கியம் சொல்கிறது அரசியல் படுத்தப்படலைன்னு? தெளிவான, நேர்மையான, உறுதியான அரசியலை முன்னெடுத்து செல்கிற மாபெரும் மக்கள் புரட்சி இயக்கம் தமிழக வெற்றி கழகம். அதை முதல்ல நீங்கள் உள்வாங்கிக்கங்க. சும்மா இதை நாங்கள் 33 ஆண்டுகளுக்கு முன்பே எங்கள் தலைவர் பால் பன் ரொட்டி திட்டத்தை கொண்டு பண்பால் உயர்ந்து நிற்கிறவர். இன்றைக்கும் தெரியுமா, இலவச தையர் பயிற்சி முகாம்கள் மாவட்டந்தோறும் நடக்குது தெரியுமா? விஜய் எங்கள் தலைவர் பேரில். அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். அதெல்லாம் கேட்காம பார்க்காம எங்கள்கிட்ட நீங்கள் கேள்விகளை மட்டும் வச்சுக்கிட்டு முதல்ல பார்த்துட்டு அதெல்லாம் கேள்வி கேளுங்க. இரவு பாடசாலைகள் கிட்டத்தட்ட 13,000 இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. தெரியுமா தெரியாது? அதெல்லாம் உங்களுக்கு போய் பாருங்கள். அதெல்லாம் படித்து வருகிற குழந்தையை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிற அரசியல் ஆளுமை எங்கள் தலைவர். யாரை பார்த்து சொல்கிறீங்க நீங்கள் ரசிகர் கூட்டம்னு சொல்லுங்கள். பின்ன மாநாடு மேடையில் நின்று அவங்க தானே அப்படி பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா மேலே ஏறுறது, போறது வர்றது, போய் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறது, இப்படிலாம் பண்றாங்களே. ஏன் வாழை மரம் அரிசியாக கட்டிட்டு இருக்கும்போது அதில் ஏறி தாரை பிச்சுக்கிட்டு போகிறது, ஆப்பிள் பழம் அரிசியாக வடிக்கிருந்தால் அதை அள்ளிக்கிட்டு போகிறது, சோரேறி குதிச்சு போய் குடிக்க போகிறது, அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? அதெல்லாம் அதுக்கு பேர் அது அவங்ககிட்ட நம்ம கேட்போம். நாங்கள் உங்ககிட்ட கேட்குறோம். நாங்கள் எங்கள் தலைவரை பார்ப்பதற்கு வருஷத்துக்கு ஏதோ 12 வருஷத்துக்கு ஒரு முறை அத்தி பூத்தார் போல் பூக்கிற குறிஞ்சி மலரை போல் எங்கள் தலைவர் ஒரு தேசத்துக்கு வந்திருக்கிறார் என்றால் அதை பார்ப்பதற்கு தொண்டர்கள் எவரேனும் ஓரிருவர் ஆர்வ மிகுதி காரணமாக மேலே ஏறுவோம். அதையும் சொன்னாரே, கீழே இறங்கு, என்ன உனக்கு தேவை வேணும், முத்தம் கொடுன்னு சொன்னான். தலைவர் முத்தம் கொடுத்தாரு. வேற என்ன? இறங்கிட்டான். இறங்கின பிறகு முத்தம் கொடுத்தாரு. இது ஒரு பெரிய விஷயமா? உங்களை போல் ஆப்பிள் திருடர்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்கள். இல்லை சோரேறி குச்சி குடிகார கூட்டமாக குந்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கும்மாளம் போடுற கூட்டம்னு பார்த்தீங்கன்னாங்களா? நேர்மை வழியில் நின்று எங்கள் தலைவனை கொண்டாடுகிற கூட்டம் தமிழ்நாட்டில் உருவெடுத்திருக்கிறது. நீங்கள் மற்ற கட்சிகளுக்கும் எங்கள் கட்சிக்கும் வித்தியாசம். எங்கள் கட்சி தொண்டர்கள் 3 நாளைக்கு முன்பாக அடுப்பையும் அரிசியும் எடுத்துகிட்டு சோத்து பானையில் பொங்கி தின்னுட்டு இரவோடு இரவாக அங்கே களத்தில் படுத்து தூங்கிவிட்டு காலையில் எப்படா தலைவர் வருவார்னு காத்திருந்த கூட்டம். நாங்கள் காசுக்கு விலை போகிற கூட்டம் அல்ல. நாங்கள் இப்போ 400 ரூபா கொடுத்து கூப்பிட்ற கூட்டமும் அல்ல. நக்கிக்கிட்டு போன பிரியாணிக்காக அடிச்சிட்டு போகிற கூட்டமும் நாங்கள் இல்லை. அதை முதல்ல நீங்கள் உணரணும். எங்கள் கூட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டம், இங்கே தமிழ்நாட்டை உயர வைக்கிற கூட்டம். அதனால் நீங்கள் எவனோ சொல்கிறேன் அவனோ சொல்கிறான்லாம் நீங்கள் எங்கள்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. நாங்கள் நேர்மை வழியில் நின்று பசிக்காக போராடுகிற கூட்டம், அவர்கள் ருசிக்காக போராடுகிற கூட்டம். 2க்கும் வித்தியாசம் இருக்குது. தமிழக வெற்றி கழகம் மாபெரும் பசியோடு இருக்கிற பச்சிளம் குழந்தை, அவர்கள் தின்னு கொளுத்து ருசியோடு காத்திருக்கிற வயதான முதியவர்கள். பார்த்தோமே முதியவர்கள் மாநாட்டெல்லாம். அதனால் நீங்கள் அந்த கேள்வியெல்லாம் இனிமேல் வைக்காதீங்க. நாங்கள் பசிக்கு போராடுகிற பச்சிளம் குழந்தை தமிழக வெற்றி கழகம். இந்த தேசத்தை பசியோடு இருந்து காப்பாற்ற வேண்டிய கடமை இந்த குழந்தைகளுக்கு உண்டு. அந்த போராட்ட களத்தில் நாங்கள் யுத்த களத்தில் நிற்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தில் செய்தி தொடர்பாளர்கள் நியமனம் இதெல்லாம் நடந்திருக்குது. நீங்கள் ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் சார் எல்லாமே நியமனம் செய்யப்பட்டிருக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப இவங்க எல்லாருமே விலைக்கு வாங்கப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு விமர்சனம் போகுது. அது எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், எங்கள் தலைவரின் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அங்கே தலைவரின் கொள்கை எங்களுக்கு பிடித்திருக்கிறது. ஆகையால் எங்கள் கொள்கை எங்களை விலைக்கு வாங்கியிருக்கிறது. கொள்கை விலை.
கோடி காசு கொடுத்த வேலைக்கு வாங்கினாங்களாம் சொல்றாங்க. எவன் சொன்னான்? ஆதவர்ஜுனா தான் உங்களுக்கு ஃபண்டிங் பண்றாருன்னு சொல்றாங்க. எந்த அயோக்கிய போய் சொன்னான்? அவனை கொண்டா நிறுத்துங்களேன், செருப்பால் அடிக்கிறோம். எங்கள் இயக்கத்தை வளர்த்தெடுப்பதற்கு குரல் வளத்தை பயன்படுத்தி கதறுகிறோம், மக்களை காப்பாற்றுவதற்காக அலைகிறோம். எவன் காசு கொடுத்தது? யார் காசு கொடுத்தோம்னு சொன்னது? சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கி மாதிரி கோடிகளில் கொள்ளையடிச்சு வச்சுருக்கிறார் எங்கள் தலைவர். நலத்திட்டங்களில் பேரில் நாட்டையை சுரண்டி கொடுத்த கூட்டமாக எங்கள் தலைவர் கூட்டம். எந்த அயோக்கிய போய் சொன்னான்? சொல்லுங்கள் பார்ப்போம். காசுக்கு மாரடிக்கிற கூட்டம் அல்ல நாங்கள். இன்னொன்று சொல்லுகிறேன், முகிலை யாராலும் விலை கொடுத்து வாங்க முடியாது. பட்டினியாக கடந்து இந்த மண்ணில் மடிவேனை ஒழிய ஒருத்தனிடமும் போய் கையேந்தி நின்று கொண்டு விலைக்கு போகாதவன். நான் அப்படி விலைக்கு போகணும்னா கொள்ளையடிச்சிருக்கிற கட்சிகளுக்கு போய் நான் கோடி கோடியாக சம்பாதிக்கலாம். நம்ம வலைவழித்தளத்திற்கு நான் எப்படி வந்து சேர்றேன்? சாதாரணமாக நடந்து சாதாரணமான முறையில் தான் நீங்கள் வந்துட்டு போகிறீங்க. இருசக்கர வாகனம் கூட இன்றைக்கி வரல, அதை விட மிதிவண்டி கூட என்கிட்ட இல்லை. சரியா? காசு கொடுத்து கோடிகளில் கொடுத்தா நான் இங்கே இருக்க மாட்டேன். என் அப்பா உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார், அவரை தேற்றுவதற்கும் ஆற்றுவதற்கும் போயிருப்பேன். சரிங்களா? எங்கள் அப்பா இன்றைக்கும் வந்து மருத்துவமனையில் இருக்கிறார். இந்த புரிதல் இல்லாதவர்களே ஏதாவது பேசிக்கொள்வார்கள். ஒருவேளை அவன் வாங்கியிருப்பான், அதை நம்ம மேலே பிரதிபலிக்கிறது. அது போன்ற தற்கொலைகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்வதில்லை. தமிழக வெற்றி கழகம் கொள்கை ரீதியில் எங்களை பயன்படுத்துகிறது. தமிழக வெற்றி கழகத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஒரு மாபெரும் மக்கள் சக்தி புரட்சிக்கு எங்களை அநியமாக்கி கொண்டிருக்கிறோம். கோடிகள் எங்களுக்கு பெரிதல்ல. பாலுக்காக பரிதவிக்கிற குழந்தைகள் தான் எங்களுக்கு முக்கியம். பச்சிளம் பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் இந்த தேசத்தில் உண்மையாக என்று போராடக்கூடிய உண்மையான தலைவரின் கடைசி தொண்டனான். காசுக்காக வெளியே போக மாட்டான். அதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எளிமையின் வடிவமாக நாங்கள் இருக்கிறோம் எங்கள் தலைவரின் பின்னால். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார். நன்றி.